அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக மெத்தனால் பேரல்களை சாக்கடை தோட்டங்களில் மறைத்து வைத்து விற்பனையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஹரிமுத்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், எந்த பகுதியில் இந்த மொத்தமாக மெத்தனால் பேரல்களானது வைத்து மறைக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது, அது குறித்தான தகவல் எதுவும் வெளியாக இருக்கிறதா? தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய முழு விசாரணையின் முழு விவரம். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 59க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்து தனித்தனியாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை இந்த விஷசாராயம் வழக்குல மொத்தம் 15 நபர்கள் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில முக்கிய குற்றவாளியான மாதேஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே மற்றும் ஆந்திரா என பல்வேறு இடங்கள்ல தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய மெத்தனாலை கடத்தி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல இவர் விற்பனை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையானது சிபிசிஐடி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில இன்று காலை ஹரிமுத்து மற்றும் ஐயாசாமி ஆகிய இருவரை போலீசார் சிபிசிஐடி போலீசார் கைது செய்த நிலை இவர்களிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த ஹரிமுத்து மற்றும் ஐயாசாமி ஆகியோர் மாதேஷ், அதாவது மாதேஷ் தொழிற்சாலையிலிருந்து வாங்கி பெறப்படும் மெத்தனாலை பேரல்கள் இவர்கள் மறைத்து வைக்கக்கூடிய பணிகள்ல மட்டும் இவர்கள் ஈடுபட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் கள்ளக்குறிச்சி அந்த தியாகதுர்கம் அந்த பகுதியில இவர்கள் சாக்கடை மற்றும் அந்த ஹரிமுத்து ஐயாசாமியின் உறவினரான அவரது தோட்டத்திலும் இவர்கள் அந்த மெத்தனால் பேரல்களை மறைத்து வைக்கும் நடவடிக்கையில தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இது மட்டுமின்றி இவர்கள் அதாவது மாதேஷ் இவர்களிடம் மெத்தனாலை விற்குமாறு என்ற உத்தரவு பிறப்பித்த பின்பு இந்த ஐயாசாமி மற்றும் ஹரிமுத்து ஆகியோர் மெத்தனால்ல இந்த தண்ணீர் எவ்வளவு மிக்ஸ் பண்ணும் என்ற தொடர்பான மிக்சிங்கை செய்துவிட்டு அதன் பிறகாக அந்த மொத்த வியாபாரியான சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா உள்ளிட்டோருக்கு விற்பனை செய்யும் பணிகளில் மட்டும் இவர்கள் ஈடுபட்டு வந்ததும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சாக்கடை மற்றும் தோட்டங்கள்ல வேறு ஏதேனும் இவர்கள் மெத்தனால் பேரல்கள் மறைத்து வைத்துள்ளார் அல்லது இவர்கள் விற்பனை செய்த நபர்கள் யார் யார் என போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிறகு இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே முக்கிய நபரான இந்த விஷசாராயம் அருந்தி இறந்த வழக்குல முக்கியமான நபரான பார்க்கக்கூடிய மாதேஷ் மற்றும் ஒருவர் என 2 நபர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.